வணக்கம். அடியேன் அஸ்வின். 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்த சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் சேஃப்டி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ பத்தி பேசியிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. நெறைய பேர் அத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு ஒரு தனி ப்ரோகிராமே ஒண்ணு வைக்கலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு முக்கியமா, அதுவும் அவசரமா உங்கள்ட்டலாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ ரீசென்ட்டா ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்திருந்தேன். பட்னா, பீகார்ல வந்து ஒரு வயதான தம்பதியினர் 70 சொச்ச வயசுல இருக்காங்க. அவங்க வந்து ரிட்டயர்ட் டாக்டர் அண்ட் அவங்க பசங்க வந்து டெல்லியில இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. மும்பையில சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து பேசுறோம். உங்களுடைய சிம் கார்ட உபயோகித்து தவறான சில வேலைகளுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்ப நாங்க உங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு நாங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி, கிட்டத்தட்ட அவங்கள வந்து ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணி, அவங்கள நம்ப வச்சு, நிஜமாவே அவங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க மாரி நம்ப வச்சு, ஒரு வீடியோ கால்ல போயி, அங்க ஒருத்தர் போலீஸ் வேடத்துல அவங்கள்ட்ட பேசி, அவங்கள டிஜிட்டலி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது பேரு டிஜிட்டல் அரெஸ்ட். அவங்கள வந்து ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணி, அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய விடாம, இவங்க சொல் பேச்சு அவங்க கேட்கிற மாரி பண்றதுக்கு பேரு டிஜிட்டல் அரெஸ்ட். அப்படி பண்ணி, அத கேஸ செட்டில் பண்ணணும்னாக்க, காசு கேட்டு மிரட்டி, கிட்டத்தட்ட 1.92 கோடி காசு வந்து அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரூ. 2,00,00,000 அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. அந்த வயதான தம்பதியினருடைய வாழ்நாள் சேமிப்பு மொத்தத்தையும் இதுக்கு பயந்து போய் அவங்க குடுத்துடுறாங்க. அவங்க வந்து வெளியில சொல்லவும் இல்ல. அதாவது நீங்க உங்க பசங்கள்ட்ட சொன்னா, அவங்களையும் கேஸ்ல இழுத்துருவோம். அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அப்படின்னு போலீஸ் மாரி நடித்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னாக்க, யாராவது ஒருத்தர் வந்து சிபிஐலேருந்து பேசுறதாகவோ, நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுறதாகவோ, கஸ்டம்ஸ் அஃபிஷியல்ஸ்லேருந்து பேசுறதாகவோ பேசி, உங்க பேர உபயோகித்து, இல்ல உங்களுடைய சிம் கார்ட உபயோகித்து இந்த மாரி தவறான வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. முதல்ல உங்க மேல ஒரு குற்றத்தை சுமத்துவார்கள். அந்த குற்றத்த சுமத்தி உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சிய உண்டு பண்ணுவாங்க. நம்ம செய்யாத தவற ஏதோ நம்ம பேர்ல யாரோ செஞ்சுட்டான்னு நீங்களே நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. அப்படி நம்ப ஆரம்பிச்சு வேற வழி இல்ல. நாம இதுல மாட்டிக்கிட்டோம். நாம செய்யாத தவறுக்காக நம்ம மாட்டிக்கிட்டோம். இதுலேருந்து நம்ம வெளில வந்தே ஆகணும். அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க போகும்பொழுது, அவங்க சொல் பேச்செல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிச்சுடுவீங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுடைய கொடுமை வந்து மிக மோசமானது. நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல பேர். நான் சொன்ன எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து வயசானவங்கன்றது மாத்திரம் இல்லாம, ஹி இஸ் எ ரிட்டயர்ட் டாக்டர். ஹி இஸ் அன் எஜுகேட்டட் பெர்சன். இது மாதிரி பெங்களூர்ல ஒரு இளம் வக்கீல் பெண். நினைச்சு பாருங்க, ஒரு வக்கீல். ஒரு பெண். அவங்களும் இந்த மாரி, அதாவது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா பேசி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணக்கூடியவங்க நெறைய பேர் இருக்காங்க. இந்த மாரி ஏமாற்று வேலைகள், கிரிமினல்ஸ் இப்ப நெறைய வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அகைன்ஸ்ட்டா நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, முதல்ல இந்த மாதிரி ஏதாவது கால் வந்ததுன்னா நம்பாதீங்க. 2வது, அத மற்றவர்களோடு ஷேர் செய்யுங்க. கூட யார் இருக்காங்களோ, உங்களுடைய மகன், மகள், இல்ல அண்ணா, தம்பி, உங்க ஃப்ரெண்ட்ஸு யாரு விவரம் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களோட பகிருங்கள். பகிர்ந்து இந்த மாரி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. முதல்ல வந்தத நம்பாதீங்க. எடுக்காம இருக்க பாருங்க. உங்களுக்கு ட்ரூ காலர் மாதிரியான ஆப் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னாக்க, அதிலேயே தெரிஞ்சிரும். இதெல்லாம் வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தனா முடிஞ்ச வரைக்கும் எடுக்காம இருக்க பாருங்க. அப்படியே எடுத்தாலும் இத முதல்ல நம்பாதீங்க. ஏன்னா எந்த போலீஸ் அஃபிஷியல்ஸோ, எந்த கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸோ இந்த மாரி ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க. 100% அவங்க ஆக்ஷன் அப்படியே ஏதாவது உண்மையாக இருந்தா, அவங்க நேரா வந்து பேசுவாங்களே தவிர, இந்த மாரி எதுவுமே நடக்காது. அதனால அதிலேருந்து நீங்க முதல்ல வெளில வரணும். அந்த பயத்திலேருந்து முதல்ல வெளில வரணும்னா, நீங்க முதல்ல பகிரணும். விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்க. அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இத நீங்க நம்பாம இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் இத நீங்க நம்பலைன்னா, அந்த கிரிமினலுடைய அந்த ஆக்டிவிட்டி தோத்து போச்சுன்னு அர்த்தம். அடுத்த முறை உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணா நீங்க திருப்பி சத்தம் போட்டு வச்சிரலாம். அவ்வளோதான். அப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. தயவு செய்து அந்த நம்பிக்கை வச்சுக்கோங்க. நீங்க வந்து என்ன பண்ணிருவாங்களோ, என்னுடைய நம்பர் அவங்கள்ட்ட இருக்கு. நம்ம நம்பர் 10,000 பேர்ட்ட இருக்கு. நம்ம நம்பர் யார் யார்ட்டலாமோ நம்ம குடுக்குறோம். ஆன்லைன்லலாம் ஃபில் அப் பண்றோம். அதனால நம்ம நம்பர வச்சுட்டுலாம் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. வெறும் நம்மளுடைய ஆதார் நம்பரையோ, இல்ல பான் நம்பரையோ, இல்ல ஃபோன் நம்பரையோலாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து எனக்கு இந்த மாரி கால் வந்திருக்கு அப்படின்னு இன்னொருத்தர்ட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க பசங்களையோ, இல்ல கூட கூட பொறந்தவங்க யாராவது இருக்காங்களா, கூட இல்ல நண்பர்கள், இவங்கள்ட்ட ஷேர் பண்ணா அவங்க எப்படி தப்பா நினைப்பாங்களோ, இல்ல நம்மள ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. 2 விஷயம். ஒண்ணு, உங்களோட சேஃப்டி முக்கியமா, இல்ல வெறும் கிண்டல்லேருந்து அவாய்ட் பண்றது முக்கியமான்னு பாருங்க. சேஃப்டி தான் முக்கியம்.
ஸோ தட் இஸ் நம்பர் 1. அவங்க 2 வாட்டி கிண்டல் பண்ணிட்டு போடும், தப்பில்ல. 2வது இன்னொன்னு, நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். இந்தியா முழுக்க இது பிரச்சனையாக இருக்கிறதுனால இத வந்து யாரும் உங்கள கிண்டல் பண்ண போறதில்ல. ஸோ அந்த மாதிரி மனசுல எந்த ஒரு தவறான எண்ணங்களையும் வச்சுக்காதீங்க. ஷேர் பண்றதுனால நல்லது. நீங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. நீங்க தவறுகள் செய்யறதுலேருந்து உங்கள தடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைலுக்கு எந்த லிங்க் வந்தாலும் தயவு செய்து அத கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா தெரியாத லிங்க கிளிக் பண்ணாதான் உங்க மொபைல்ல வைரஸ் இறங்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய டேட்டா இன்க்ளூடிங் பாஸ்வேர்ட் அவங்க எடுத்துக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஏதாவது குற்றம் சுமத்தி, இந்த மாதிரி ஏதாவது உங்கள பழி சொல்லி, ஏதாவது மொபைல்ல மெசேஜ் வந்து அதுல லிங்க் இருந்தா தயவு செய்து அந்த மெசேஜ் ஓப்பனே பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். அப்படி ஓப்பன் பண்ணாலும் அதுல இருக்கிற லிங்க தயவு செய்து தொடாதீங்க. மற்றவங்கள்லாம் வந்து டெய்லி இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உபகரணங்கள்லாம் தினமும் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு இது பழக்கம் நல்லா தெரியும். ஆனா வயதானவர்களுக்கு இந்த மொபைல்ல வெறும் வாட்ஸ்அப்பும் அப்புறம் பேங்கிங் ஆப்ஸ் 1, 2 அது மட்டுமே தான் யூஸ் பண்றாங்கன்றனால அவங்களுக்கு இது நிறைய பழக்கம் இல்லாததுனால அவங்கள இன்னுமே நான் ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன். ஏன்னா இப்ப பாருங்க, இந்த டாக்டர் தம்பதி இவங்க வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் ஒரே ஒரு ஃபோன் கால்னால பயந்து போய் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே சமயத்துல அனுப்ப முடியாது. எப்படியா இருந்தாலுமே முதல்ல ஒரு ரூ. 1000 அனுப்பி டெஸ்ட் பண்ணி அத ரெஜிஸ்டர் பண்ணி மறுநாளைக்கு வந்து பேங்க்குக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பெத்த பையன்ட்ட இத பத்தி சொல்லல. பயம். அந்த பயத்த உண்டுபடுத்தி உங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு வெறும் ஃபோன்லயே வந்து உங்கள அரெஸ்ட் பண்ணி ஓரமா வச்சுருவாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த கிரிமினல்ஸ்க்கு குடுத்துறாதீங்க. பயப்படாதீங்க முதல்ல. பயப்படாம இருந்தாலே அவங்களுடைய அட்டெம்ப்ட் டூ டிஜிட்டலி அரெஸ்ட் யூ தோத்து போயிடும். அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டேக் த ஹெல்ப் ஆஃப் போலீஸ், ப்ளீஸ் டூ டேக் ஹெல்ப் ஆஃப் போலீஸ். போலீஸ்க்கு இம்மீடியட்டா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல் ஓவர் இந்தியா இப்ப இத வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் பி சேஃப். நன்றி.